தந்தையே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உணர்வை தந்து ஒரு ஆண்டில் ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும் என்ற உணர்வை தாரும். இந்த தடைகளை உடைத்து போடும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், புக் ஆஃப் யோபு, ஜோப் சாப்டர் 9. அதற்கு யோபு பிரதித்திரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்ன என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாயிருப்பது எப்படி? அவர் அவனுடைய வழக்காட சித்தமாயிருந்தால் 1000-ல் 1 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டேனா? அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரீசத்தையும் அமீனையும் தட்சிண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகளின் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவருடைய கூட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம்? நான் நீதிமானாயிருந்தாலும் அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரமில்லாமல் அநேக காரியங்களை எனக்கு உண்டாக்குகிறார். நான் மூச்சு விட எனக்கு இடங்கொடாமல் கசப்பினால் என்னை திறப்புகிறார். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார்? நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் என் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆலோசிப்பேன். ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அளிக்கிறார். சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொல்லும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்று பின்ன யார் இதை செய்கிறார்? என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும். அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இரையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னால், என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன். என்னை குற்றமில்லாதவனாக எண்ண மாட்டீர் என்று அறிவேன். நான் பொல்லாதவனாயிருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன? நான் உறைந்த மலையை தண்ணீரில் மூழ்கி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமிழ்த்துவீர். அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் நான் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே. அவர் தமது மெலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கும் பயப்படாமலும் பேசுவேன். இப்பொழுதும் அப்படி செய்ய இடமில்லை. அதிகாரம் 10. என் ஆத்மா ஜீவனை ஆலோசிக்கிறது. நான் என் துயரத்திற்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும். நீர் எது நிமித்தம் என்னுடைய வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன்.
நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரிகளை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிரியையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ? மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தைப் போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறேன். களிமண்ணைப் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் ஒரே பண்ணினீர் அல்லவோ? தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்தாலும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர். நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ! நான் நீதிமானாயிருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. சிங்கத்தைப் போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரெட்டிக்க பண்ணுகிறீர். என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என் ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுது ஜீவித்து போனால் நலமாமே. நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கற்பத்திலிருந்து பிரேத குழிகளை கொண்டு போகப்பட்டிருப்பேன். என் நாட்கள் கொஞ்சமல்லவோ? காரிருளும் மரணாந்தரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மனாந்தரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்திற்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாரும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். விகாரம் 11. அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோப்பார் பிரதித்திரமாக, ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சாளர்கள் நீதிமானாய் விளங்குவானோ? உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாயிருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும் பொழுது ஒருவர் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? என் சொல் சத்தம் என்றும் நான் தேவனுடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது ரெட்டிப்புள்ளதாக இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வர்களுடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது. உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது. நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கலும் அகலமுமாயிருக்கிறது. அவர் பிடித்தாலும் அவர் அடித்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார். அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? புத்தியில்லாத மனுஷன் காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாயிருக்கிறான். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அது தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க விட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டா பகலை பார்க்கலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்து நீர் விடிய காலத்தைப் போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். பயப்படுவது இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். துன்மார்க்குடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்கள் விட்டொழிந்த அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றான். அதிகாரம் 12. யோபு பிரதித்திரமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல. இப்படிப்பட்டவைகளே அறியாதவன் யார்? என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன்.
அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாய் நீதிமானாய் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். காலிடறினவர்களுக்கு இது நேரிடும். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபம் உண்டு. அவர்கள் கையில் தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போது நீர் மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் அம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தின் ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும்! அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ அவர் தண்ணீர்கள் அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும். அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழே விழாததாக்கும். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையில் கீழிருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர் வயதுள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுக்களின் மேல் நிகழ்ச்சி வர பண்ணுகிறார். பலவான்களின் கட்சியை தளர்ந்து போக பண்ணுகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியில் ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்தில் அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே நடந்து திரிகிறார்கள், தடவி திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார். ஆமென். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து முடிந்தது. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு இந்த கொடுத்த வேத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய உணவு, உடைகள், பலன், சுகம் ஒவ்வொன்றும் தந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவனுள்ளதாக பிரவேசித்து கர்த்தர் சீயோனிலிருந்து நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற உம்முடைய மகிமையின் பிரகாசம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படட்டும். ஏன் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.